பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் யூஜி பிஜி கோர்ஸுக்கான அட்மிஷன் இப்போ அகடமிக் இயர் ஜூலை 2026-27க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பற்றி எதுவும் சொல்லலை. மேக்ஸிமம் செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். பாரதிதாசன் யூனிவர்சிட்டிங்கிறது திருச்சியில் உள்ள ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் உங்களுக்கு எஜுகேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது ஓடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆன்லைன் லேர்னிங், அதாவது ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மெத்தடுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓடிஎல் இந்த மெத்தடில் உங்களுக்கு கிளாஸஸ் டைரக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்கலாம். ஆனால் ஃபாரினில் உள்ளவங்க இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்க முடியாது. அட்மிஷன், அதுக்கு பிறகு கிளாஸஸ், இதெல்லாம் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதோ அந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு நடத்துவாங்க. செமஸ்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் சென்டர் போடுவாங்க. ஓஎல் மெத்தடில் உங்களுக்கு ஸ்டடி, அதாவது உங்கள் படிப்பு எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். அதுக்காக இ லேர்னிங் மெட்டீரியல், அதாவது ஆன்லைனில் தான் மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியாவை தவிர நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருந்தால் கூட இந்த ஓஎல் மெத்தடில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரி ஓடிஎல் ஓஎல் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா நீங்கள் படிக்கிற படிப்புக்கு வேலிடு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல சில பேர் என்ன பண்ணாங்க, 10th இருந்து டைரக்டா எம்ஏ எல்லாம் எழுதினாங்க. அந்த டைம்ல தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்க படிக்கிற கோர்ஸுக்கு உங்க யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஒவ்வொரு டைமும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் அந்தந்த கோர்ஸுக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அந்த கோர்ஸை கண்டிப்பா பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுட்டு நீங்க ஃபர்தர் ஸ்டடி கண்டிப்பா போகலாம். நீங்க போற ஜாப்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. கவர்மெண்ட் ஜாப் போகலாம், பிரைவேட் ஜாபும் போகலாம். இத பத்தி யூஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கலாம். இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க டிஸ்டன்ஸ் மோட்ல படிக்கிற யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் ரெகுலரா படிக்கிற அதே யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு எல்லாமே ஈக்குவல் தான். எப்ப அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கோர்சஸ் எல்லாம் 2 பேட்டர்ன்ல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு செமஸ்டர் பேட்டர்ன், இன்னொன்னு நான் செமஸ்டர் பேட்டர்ன். செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் வரும். நான் செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு தடவை உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வைப்பாங்க. யூஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பீரியட், அதாவது கோர்ஸ் பீரியட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3 இயர்ஸ். ஆனா கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் மேக்சிமம் உங்களுக்கான ஸ்டடி பீரியட் எவ்வளவு இருக்குன்னா 6 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த கோர்ஸை முடிக்கணும். அதே மாதிரி பிஜி கோர்ஸ் 2 வருஷம் இருக்கும். நீங்க மேக்சிமம் எதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா 4 வருஷத்துக்குள்ள நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த டோட்டல் கம்ப்ளீஷன் பீரியட் உங்களுடைய டேட் ஆஃப் அட்மிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நீங்க கணக்கு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதனால எப்ப வேணாலும் படிக்கலாம். முதல்ல ஓடிஎல்ல என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓடிஎல்ல யூஜி ப்ரோக்ராம் நான் செமஸ்டர் பேட்டர்ன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஜியாகிரபி, பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இது 1 இயர் ப்ரோக்ராம். இது பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ தமிழ், பிஏ தமிழ் லிட்டரேச்சர், பிகாம், பிகாம் பிஎம், பிபிஏ. அடுத்தது ஓடிஎல்ல என்னென்ன பிஜி ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் செமஸ்டர் பேட்டர்ன் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பிசிக்ஸ்,
எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி சுவாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி ஜியாகிரபி, மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இது 1 இயர் ப்ரோக்ராம். எம்காம், எம்காம் எஃப்எம், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ தமிழ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எம்காம் பிஎம். அடுத்தது பிஜியில் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம்ஸ் செமஸ்டர் பேட்டர்ன் என்ன இருக்குன்னா எம்பிஏ, எம்சிஏ. அடுத்தது ஓஎல் கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு யூஜி ப்ரோக்ராம் நான் செமஸ்டர், பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், பிபிஏ. அடுத்தது ஓஎல்ல என்ன பிஜி ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் செமஸ்டர் பேட்டர்ன் எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ ஹிஸ்டரி. அடுத்தது ஓஎல்ல பிஜி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்னென்ன செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா எம்பிஏ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஜி கோர்சஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். பிஏ எக்கனாமிக்ஸ், இது வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். பிஏ இங்கிலீஷ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். பிஏ ஹிஸ்டரி, இது வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்கு. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். பிஏ தமிழ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் ஒரு பேப்பராக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். பிஏ தமிழ் லிட்ரேச்சர், இது தமிழ் மீடியத்தில் இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். பிபிஏ, இது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் காமர்ஸ் அண்டு அக்கௌண்டன்சி. பிசிஏ, இது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸ் ஒரு பேப்பராக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். பிகாம், இது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுலுமே இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் காமர்ஸ் அண்டு அக்கௌண்டன்சி. பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், இது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் காமர்ஸ் அண்டு அக்கௌண்டன்சி. பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இது வந்து இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்க யூஜி பாஸ் பண்ணியிருக்கணும். பிஎஸ்சி பாட்டனி, இது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பாட்டனி இல்லாட்டினா பயாலஜி வித் கெமிஸ்ட்ரி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்க +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கணும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்க +2 பாஸ் பண்ணிருக்கணும் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டினா மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கணும். பிஎஸ்சி ஜியாகிரபி, இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு நீங்க +2 பாஸ் பண்ணிருக்கணும். பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு நீங்க +2 பாஸ் பண்ணிருக்கணும் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கணும். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுலுமே இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்க +2 பாஸ் பண்ணிருக்கணும். மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டா +2ல படிச்சிருக்கணும். பிஎஸ்சி பிசிக்ஸ், இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு நீங்க +2 பாஸ் பண்ணிருக்கணும். பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். பிஎஸ்சி சுவாலஜி, இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணிருக்கணும் வித் மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி இது படிச்சிருக்கணும். இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்டு சுவாலஜி ஆர் பயாலஜி ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். பிஜி கோர்சஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம்.
எம்ஏ எக்கனாமிக்ஸ் இது இங்கிலீஷ் மீடியம். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா பிஏ எக்கனாமெட்ரிக்ஸ். எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும் இல்லைன்னா டிகிரி வித் இங்கிலீஷ் பார்ட் 2 பேப்பராக நீங்கள் படிச்சிருக்கணும். எம்ஏ ஹிஸ்ட்ரி இது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுலுமே இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி எனி யூஜி டிகிரி. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்ஏ தமிழ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ தமிழ் இல்லைன்னா பிஏ லிட்ரேச்சர் பாஸ் பண்ணியிருக்கணும். பிஏ அப்ளைடு தமிழ் இல்லைன்னா புலவர் டிகிரி இல்லைன்னா எனி டிகிரி வித் தமிழ் பார்ட் 1 லாங்குவேஜாக படிச்சிருக்கணும். எம்பிஏ இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பேச்சுலர் டிகிரி அதாவது டிகிரி டிப்ளமா அப்ரூவ்டு பை ஏஐசிடி யூஜிசி. எம்சிஏ இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி பிசிஏ இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஐடி இல்லைன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிகாம், பிஏ, பி வெக்கேஷன் படிச்சிருக்கணும் வித் மேக்ஸ் படிச்சிருக்கணும். +2 லெவல்லையோ இல்லை டிகிரி லெவல்லையோ படிச்சிருக்கணும். எம்காம் இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், பிகாம் அப்ளைடு கோஆபரேஷன், பிபிஏ. எம்காம் பேங்க் மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், பிகாம் அப்ளைடு கோஆபரேஷன், பிபிஏ. எம்காம் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், பிகாம் அப்ளைடு கோஆபரேஷன், பிபிஏ. மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இது இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். எம்எஸ்சி பாட்டனி இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னா பிஎஸ்சி பாட்டனி. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம். இதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். எம்எஸ்சி ஜியாகிரபி இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னா பிஎஸ்சி ஜியாகிரபி. எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிள் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். எம்எஸ்சி பிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி பிசிக்ஸ். எம்எஸ்சி சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ். இதுக்கு எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி சுவாலஜி. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது எம்பிஏ எம்சிஏக்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன். ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோட், அதாவது ஓடிஆர் மோட்ல தான் இதை கண்டக்ட் பண்றாங்க. அகாடமிக் இயர் 2026 to 27 2 years கோர்ஸ். இது செமஸ்டர் பேட்டர்ன். எம்பிஏ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி. இந்த கோர்ஸ் எந்த மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது எம்சிஏ என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். பிசிஏ இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சி ஐடி இல்லைன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா பிடெக் ஐடி இல்லைன்னா நீங்க எனி கிராஜுவேஷன் டிகிரி, அதாவது என்னன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிகாம், பிஏ, பேச்சுலர் ஆஃப் வெக்கேஷன் இதுல படிச்சிருக்கணும். ஆனா +2 லெவல்லையோ டிகிரி லெவல்லையோ நீங்க மேக்ஸ் படிச்சிருக்கணும். இல்லைன்னா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கணும் வித் பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது ஒரு சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கணும். இந்த கோர்ஸுக்கெல்லாம் எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கறத பத்தி
யூனிவர்சிட்டிலேருந்து எந்த அப்டேட்டும் இல்லை. எப்போ அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போ அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த கோர்ஸ்க்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பற்றி எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. அவங்க டைரெக்டாக ஸ்பாட் அட்மிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் உள்ள சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் அந்த ஆஃபீஸில் போய் டைரெக்டாக நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆனால் சாட்டர்டே சண்டே மட்டும் கிடையாது. இல்லைன்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர், பிசிபி சென்டர் இங்கே போய் அட்மிஷன் டைரெக்டாக போட்டுக்கலாம். சாட்டர்டே சண்டேவும் நீங்கள் போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். நீங்கள் நேராக போய் தான் அட்மிஷன் போட்டுக்கணும். போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ப்ளஸ் ஒரு செட்டு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகணும். என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, +1 +2 மார்க் ஷீட்டு, யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, யூஜியோட டிசி சர்டிஃபிகேட், யூஜியில் உள்ள டிகிரி இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், ஆதார் கார்டு கொண்டு போகணும், ஒரு லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ கொண்டு போகணும். லேர்னர் சப்போர்ட் சென்டர்ங்கிறது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு, அதாவது படிக்கிற லேர்னர்ஸுக்கு கைட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர். இது வருஷம் ஃபுல்லாக ஓப்பன்லாம் இருக்கும். இங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே சப்மிட் பண்ணலாம். அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணலாம். இது உங்களுக்கு இயர் ஃபுல்லாக ஓப்பனிங்கில் தான் இருக்கும். அங்கே உள்ள கோஆர்டினேட்டரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிசிபி சென்டரில் உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போ கிளாஸ் நடக்குதோ அப்போ தான் நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ண முடியும். அதாவது என்னென்ன கிளாஸ் நடக்கும் அப்படின்னா தியரி கிளாஸ் நடக்கும், ப்ராக்டிக்கல் நடக்கும், லேபு, ப்ராஜெக்ட், இது எல்லாமே பிசிபி சென்டரில் தான் நடக்கும். பிசிபி சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் இல்லை ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் மேக்சிமம் அதே தான் இருக்கும். சில டைம் மட்டும் சிலதை க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் மார்க்கையும் எண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் உள்ள மார்க்கையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் போடுவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ அசைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும், இல்லை 3 இல்லை 4 இருக்கும். இது சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது, கோர்ஸை பொறுத்து இருக்குது. நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்க ரிசல்ட் அதாவது எண்ட் செமஸ்டர் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அசைன்மெண்ட்டை எப்போ சப்மிட் பண்ணணும், அதாவது டியூ டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர் எண்டில் இருக்கும், இல்லாட்டினா மார்ச் எண்டில் இருக்கும். எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு செமஸ்டர் உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டரும் வேற வேற எக்ஸாம் சென்டரை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில டைம் அதிகமாக இருக்கும், சில டைம் கம்மியான சென்டர்ஸ் இருக்கும். ஆனால் வித்தின் தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கும். நீங்கள் எந்த சென்டரில் படிக்கிறீங்களோ உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நியரஸ்டாக உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சு 15 to 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டு, அடுத்தது சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு டைரக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேர்னர் சப்போர்ட் சென்டரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் அங்கேயே போய் நேராக வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் எப்போ நடக்கும், எக்ஸாம் எப்போ நடக்கும், ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டரில் நீங்கள் ஒரு என்ஓசி ஒன்று வாங்கணும். அதை கொண்டு போய் புதுசாக இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டர் அங்கே போய் சப்மிட் பண்ணணும். ஆனால் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு பிகினிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்ட பிறகு உங்கள் கோர்ஸை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். மேக்சிமம் நீங்கள் அக்டோபர் மந்த்துக்குள்ளே நீங்கள் உங்கள் கோர்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபீஸில் எக்ஸஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டி அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கோர்ஸ் மீடியம் தமிழ், இங்கிலீஷ் இதை மாற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதையும் நீங்கள் அக்டோபர் மந்த்துக்குள்ளே மாற்றிக்கணும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டரை கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை கொடுத்துட்டு நீங்கள்
கண்டிப்பாக உங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐடி கார்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் காப்பி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்ட பிறகு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸோ இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா 100% நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸ்க்குள்ள தான் இருந்துச்சு அப்படின்னா 90% நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 நாளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க 80% ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 to 30 நாள் இருந்துச்சு அப்படின்னா 50% நீங்க வாங்கிக்கலாம். அந்த 30 நாள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்க எந்த ரீஃபண்டும் வாங்க முடியாது. சில கோர்சஸ் ஜாயின் பண்ணக்கூடாது, அதாவது டிஸ்டன்ஸ் மோட்லையும் ஆன்லைன் மோட்ல நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்க்கலாம். என்ஜினியரிங், மெடிக்கல், பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி அண்ட் அதர் பாராமெடிக்கல் டிசிப்ளின்ஸ், பார்மசி, நர்சிங், டென்டல், ஆர்கிடெக்சர், லா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, culinary சயின்சஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ். இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் டிஸ்டன்ஸ் மோட், ஆன்லைன் மோடில் நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் லேர்னர் சப்போர்ட் சென்டரும் பிசிபி சென்டரும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். என்னென்ன சென்டர்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் பார்த்துடலாம். எம்ஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மன்னார்குடி, HH தி ராஜா காலேஜ் புதுக்கோட்டை, பாரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாரத் அவென்யூ நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூர், தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூர், மதுரா காலேஜ் அட்டானமஸ் மதுரை, சென்ட் ஜோசப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மஞ்சக்குப்பம் கடலூர், தர்மாபுரம் ஆதீனம் ஆர்ட்ஸ் காலேஜ் மயிலாடுதுறை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் துறையூர் மெயின் ரோட் குரும்பலூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வெஸ்ட் ஒரத்தநாடு தஞ்சாவூர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வேதாரண்யம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருத்துறைப்பூண்டி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நன்னிலம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நாகப்பட்டினம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வேப்பூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம், கேம்பிரிட்ஜ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வெட்டமங்கலம் கரூர், மீனாட்சி ராமசாமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சி மெயின் ரோட் எம்ஆர் கல்வி நகர் தத்தனூர் போஸ்ட் உடையார்பாளையம் டிகே அரியலூர், அரசு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் மணமங்கலம் கரூர், அன்னை ஆயிஷா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் வலிகண்டபுரம் பெரம்பலூர், மருதுபாண்டியர் காலேஜ் தஞ்சாவூர், இமயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கண்ணூர் துறையூர் திருச்சிராப்பள்ளி, அபி அண்ட் அபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அபி அண்ட் அபி நகர் கும்பகோணம் மெயின் ரோட் தஞ்சாவூர், அடைக்கல மாதா காலேஜ் அருண் நகர் வல்லம் தஞ்சாவூர், ராஜகிரி தாவூத் பாட்சா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் செல்லமங்கலம் ரோட் பாபநாசம் தஞ்சாவூர், டாக்டர் நல்லி குப்புசாமி ஆர்ட்ஸ் காலேஜ் டாக்டர் டி வெல்லசாமி நாடார் நகர் மணக்கரம்பை ராமாபுரம் போஸ்ட் தஞ்சாவூர், ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆசூர் கும்பகோணம், கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொல்லுத்தானிப்பட்டி கடவூர் கரூர் டிஸ்ட்ரிக்ட், விநாயகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அரியலூர், SMK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன்
பெரம்பலூர் ரோட், கிழக்குவாடி, துறையூர் தாலுகா, திருச்சி டிஸ்ட்ரிக்ட். குளோபல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நியூ பாவுக்கார ஸ்ட்ரீட், அம்மையப்பன், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஏபிசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சிதம்பர விடுதி போஸ்ட், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். கிறிஸ்துராஜ் காலேஜ், ராயல் நகர், பஞ்சப்பூர், விராலிமலை ரோடு, திருச்சி. செம்போடை ஆர்வி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், செம்போடை போஸ்ட், வேதாரண்யம் தாலுகா, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். விகாஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சிவன் கோவில் ஸ்ட்ரீட், குமரன் நகர், வயலூர் ரோடு, திருச்சி.